நம்ம ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்கிறோம். ஆனா நம்ம மேல பணம் சேர்க்கறதுக்கோ, பணக்காரர் மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்றதுக்கோ முடியலையே. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. நல்லா ஒரு நார்மல் ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா ஒரு குரோத் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்களுடைய லைஃப் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய டெவலப் ஆகும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. சாதாரணமா என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். பட் டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு. ஏதோ ஒரு லக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டடீஸ் இருக்கும். ஒரு நார்மலா ஒரு ஆவரேஜா நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் காலேஜ் போகும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கோர்ஸ் எப்போ நல்லா ஒரு வேலிடா இருக்கோ, அந்த கோர்ஸ் எடுத்து டக்குன்னு மேல குரோத் ஆயிருந்திருப்பாங்க. சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த ஒரு கிளிக் சின்னதா ஒண்ணு அடிச்ச உடனே அந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஒரு லைஃப செட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. சடனா நம்ம வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்படி உங்க லைஃப்ல யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ பணக்காரர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஏன் நம்மனால அவங்கள மாதிரியான ஒரு லைஃப லீட் பண்ண முடியல அப்படின்னா, நாம பணம் சேமிக்கிறோம். அவங்க கான்ஃபிடென்ட்டா, ஃபாஸ்ட்டா குரோத் ஆகக்கூடிய இடத்துல அவங்களுடைய முதலீடுகள பண்றாங்க. நம்மளுடைய வெல்த்த பில்ட் பண்ணக்கூடிய ஒரு 4 முக்கியமான அசெட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 அசெட்ஸ் சொன்னேன் இல்லையா? இந்த 4 அசெட்ஸையுமே கரெக்ட்டான விதத்துல மேனேஜ்மென்ட் பண்ணி உங்களுடைய குரோத்த கொண்டு போறதுக்கு ஒரு அசெட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அசெட். அது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து அந்த 4 அசெட்டுக்கு நான் போயிர்றேன். அந்த முக்கியமான அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ். பணம் சம்பாரிக்கிறதும், பணம் சேமிக்கிறதும், பணத்த முதலீடு பண்றதும் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுக்கு அத பத்தின அறிவு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் சம்பாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதை எங்க சம்பாரிக்கணும்? எப்படி சம்பாரிக்கணும்? எவ்வளோ சம்பாரிக்கணும்? அப்படிங்கிற நாலேட்ஜ் நம்மளுக்கு வேணும். பணம் சேமிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ சேமிக்க போறோம்? அதை எந்த இடத்துல சேமிக்க போறோம்? அதை எப்படியெல்லாம் சேமிக்க போறோங்கிறதுக்கும் ஒரு நாலேட்ஜ் வேணும். ஸோ, அந்த சேமிச்ச பணத்த முதலீடு பண்றோம் அப்படின்னா, எங்க முதலீடு பண்ணா நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் ஹையா கிடைக்கும்? ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில நாலேட்ஜ் அப்படிங்கிறது வேணும். ஸோ, நம்ம யூசுவலா சொல்லலாம். ஏன் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க சடனா எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லாம சிறு சிறு சேமிப்புகள் பண்றாங்க, தங்க சேமிப்புகள் பண்றாங்க அப்படின்னா, அதுவுமே அவங்களுக்கு புக் நாலேட்ஜ் இல்லாட்டி கூட அனுபவ நாலேட்ஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அனுபவ ரீதியா அவங்களுக்கு சில முடிவுகள் நம்ம எப்போ எந்த இடத்துல விலை ஏறும், எங்க குறையும், எப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கும், இப்ப சேர்த்தி வச்சாதான் ஆச்சு அப்படிங்கிற சில சில நாலேட்ஜ் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ, அது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்குமானா கண்டிப்பா இல்ல. உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றது உங்களுக்கு உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கும், சம்பாதிக்கிறதுக்கும், முதலீடு பண்றதுக்கும் மிக அடிப்படையான ஒரு அசெட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ, நீங்க ஒரு ஃபினான்ஷியலான ஒரு எஜுகேஷனலா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய பிசினஸ் நாலேட்ஜ் எப்படியெல்லாம் யூனிக்கா நம்ம பண்ணலாம். இப்ப எல்லாருமே ட்ரெஸ் கடை அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி அதுல யூனிக்கா தெரியறது? ஒரு கடை டைட்டில் ஒரு நல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வைக்கிறது, அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறது. ஸோ, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வர்றவங்கள வெல்கம் பண்றது அப்படின்னு சில சில விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும். அதே மாரி ஸ்கில்ஸ லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, பொருளாதார ரீதியான சில புஸ்தகங்கள நம்ம படிக்கிறது. இப்ப ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கிற சில புக்ஸ் எல்லாருமே நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ, சைக்காலஜி ஆஃப் மனியா இருக்கட்டும், ரிச் டாட் அண்ட் புவர் டாட் அந்த மாதிரியான புக்ஸ பத்தி சில விஷயங்கள் அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ லேர்ன் பண்றது அப்படிங்கிறது, அந்த நாலேட்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட். அத வச்சுட்டு நீங்க அடுத்தடுத்து இந்த 4 சொத்துக்களையும் கரெக்ட்டான விதத்துல நீங்க மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய குரோத் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ, அந்த ஃபர்ஸ்ட் அசெட் என்ன அப்படின்னு பாத்தரலாமா? ஆரம்ப காலத்துல எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவாங்க? மண்ணுல போடுறதும், பொண்ணுல போடுறதும் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ரியல் எஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் அசெட்ல இருக்கு. ஸோ, நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, அது நெறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ரியல் எஸ்டேட் அப்படின்னா, ஒரு இடத்த மட்டுமே நம்ம வாங்கி போடுறது. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நம்ம பின்னாடி சேல் பண்ணிக்கலாம். ரீசேல் வேல்யூ ஹையா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பாக்குறாங்க. பட் அதுல நெறைய டிராபேக்ஸ் இருக்கிறதும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ, நினைச்ச நேரத்துல விக்க முடியாது அப்படின்னு. பட் ரியல் எஸ்டேட்ங்கிறது
அப்படிங்கிறது ஒரு இடத்த வாங்கி மட்டும் போடுறது மட்டுமே வந்து கிடையாது. ஸோ ரியல் எஸ்டேட்லயுமே நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. வீடோ ஒரு அபார்ட்மெண்ட்டோ ஒரு பில்டிங்கோ நீங்க வந்து பை பண்ணி அதுல இருந்து இன்கம்காக, அதாவது வந்துட்டு ரெண்டலுக்காக விடுறது. ஸோ இந்த ரெண்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு ரெகுலரா மந்த்லி மந்த்லி ஒரு இன்கம் பேசஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு இதுல இருந்து வரக்கூடிய இன்கம்மை வேற ஒரு இடத்துல உங்களால இன்வெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த முதலீடுகளை வந்து தொடர்ந்து உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போயிருச்சு அப்படின்னா நீங்க வாங்கி போட்ட அந்த அபார்ட்மெண்ட் ஆர் அந்த லேண்டினுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூவும் இருக்கு, ரீசேல் வேல்யூவும் இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கான இன்கம்மை வந்து கெயினும் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்கம் கெயின் பண்ண ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஒரு காலி லேண்டா இருந்தா கூட அதையும் நீங்க ரெண்டலுக்காக விடலாம். ஒரு குட்டி குட்டியான ஷாப்ஸ்க்கு வந்து நீங்க விடலாம். ஸோ அவங்க வந்து அந்த லேண்டை மட்டும் ரெண்டலுக்கு எடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ நீங்க பில்டிங்கா மட்டுமே வாங்கணும்னு இல்லை, வெறும் எம்டி லேண்டா கூட இந்த மாதிரி ரெண்டலுக்காக வந்து நீங்க விடலாம். ஸோ இதுல வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணியிருந்திருக்கணும். இதுல சில பராமரிப்பு விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல லேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கரெக்டான விஷயத்துல பராமரிப்பு அப்படிங்கிறது பண்ணணும். ஒருவேளை நீங்க யாராவது ரெண்டலுக்கு வந்து வரல அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து பிரேக்கா இருந்தா கூட அந்த இடங்கள்ல எல்லாம் காலியா இருக்கு அப்படின்னா அந்த இன்கம் சோர்ஸ வந்து எம்டியா தான் இருக்கும். அந்த யாரும் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டலுக்காக வரல அப்படின்னா அந்த இன்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் பீரியட் வந்து கட் ஆகும். இதை எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் உடனே சடனா வர்ற மாதிரியான ஒரு மெயினான பிளேஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். லைக் வந்துட்டு ஒரு சுரேஷ்னு ஒரு நபர் வந்து எடுத்துக்கலாமே. ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸை வந்து ஒரு 50 lakhsக்காக வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு மாசம் மாசம் வாடகைக்காக ஒரு 15,000க்காக விடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அவர் 1,80,000 அதுல இருந்து அமௌண்ட் அப்படிங்கறத வந்து எடுத்திருப்பாரு, இன்கம் சோர்ஸா எடுத்திருந்திருப்பாரு. ஸோ அது போக ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அதனுடைய லேண்டோடைய வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 60 lakhsக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட 10 lakhs அப்படிங்கிறது அவருக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ 5 இயர்ஸ்ல அவர் சேல் பண்ண போறது கிடையாது. பட் 5 இயர்ஸ்ல 10 lakh அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவருக்கு இன்கமும் கெயின் ஆயிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆயிருந்திருக்கும். அதே கொஞ்சம் அவர் இன்னும் அட்வான்ஸ்டா போய் அந்த 15,000 ஒரு இன்கமா கன்சிடர் பண்ணாம அந்த பாசிவ் இன்கம இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றாரு, அதை வந்து கோல்டா வந்து மாத்திட்டு வர்றாரு அப்படின்னா அந்த கோல்டு 15,000க்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு கோல்டுமே அடுத்தடுத்த லெவல் வந்து போகும்போது 17,000 18,000 அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமௌண்ட் அங்கேயுமே growth ஆயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கமர்ஷியல் பில்டிங்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வந்து பண்ணலாம். நான் முதல்ல மேல சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்கா ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட்டை நீங்க தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணி ஜாயிண்டா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ அந்த சின்ன சின்ன தொகையை கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுக்கு வந்து முடியும். ஸோ நீங்க இந்த வாங்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான ஷேர்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தனித்தனியா பிரிச்சு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாங்கவும் செய்யலாம், எப்பெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதை நீங்க வந்து விற்கவும் செய்யலாம். ஒரு 50 லட்சத்தை கொடுத்து ஒரு வீடு நீங்க வாங்குறதுக்கு ஒரு 20 லட்சம் தனியா இன்னொரு 20 லட்சம் தனியான்னு சொல்லி 2 ப்ராப்பர்ட்டில உங்களால பிரிச்சு வந்து முதலீடு வந்து பண்ண முடியும். அதாவது சின்ன சின்ன தொகைகளா இருந்தாலும் ஒரே நேரத்துல நிறைய முதலீடுகள் அப்படிங்கறத பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு கமர்ஷியல் ஆபீஸ்க்காக ஒரு 20 லட்சம் வந்து நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஒரு மால் வருது அப்படின்னா அந்த மால்ல நீங்க ஒரு 30 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அது பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் அந்த எனக்கு ஷேர்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்க வேற ஒருத்தருக்கு கை மாத்தி வித்துட்டு வேற இடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பண்றதுக்கு முடியும். சோ இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. சோ விலைகளும் எப்ப வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். சோ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே பொறுமையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இது டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எப்போ எங்க டவுன் ஆகுங்கிற நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இதுக்கு டாக்ஸும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி வந்து இருக்கும். இதே ரியல் எஸ்டேட்ல இன்னொரு டைப்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு லொகேஷன்ல ஒரு பழைய வீடுகளை நீங்க வாங்கி அந்த இடத்துல ஒரு ரெனோவேஷன் ஒர்க் வந்து நீங்க பண்ணி அதை ரீசேல் பண்ற ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருமே மேக்சிமம் பில்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது பார்த்திருப்பீங்க. ஸோ ஓல்டா எப்பவாவது எங்காவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்காக விற்கக்கூடிய ஹோம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து காசு கொடுத்து வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அது
அதுல என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணுமா, டைல்ஸ் ஒர்க் பண்ணணுமா, இல்ல ரூம்ஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா, மாடுலர் கிச்சன் கொண்டு வரணுமா, அப்படிங்கிற மாதிரியான ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே அமௌண்ட் இவங்க கையில இருந்து போட்டு அந்த வீட பக்காவா ஒரு நியூ ஹவுஸா வந்து மாத்திருவாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கான ப்ராஃபிட், இவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ங்கிறத எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு டோட்டல் வேல்யூக்கு ரீசேல் வந்து பண்ணிருவாங்க. ஸோ இவங்களுக்கு ஓன் ப்ராப்பர்ட்டியா வாங்கணும்னு அவசியம் இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுல இருந்து அமௌண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்ட குடுத்து ஒரு ரெனோவேஷன் பண்ணி அத ரீசேல் பண்ற ப்ராசஸ் மட்டும் தான் இதுல நடக்கும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல இடத்துல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். 2வது எவ்வளோ உங்கனால விலை குறைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு விலையை குறைச்சு நீங்க வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணணும். 3வது அதுல ரெனோவேஷன்க்காக, அதாவது வீடு வாங்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் இல்லாம, ரெனோவேஷன்க்காக ஒரு சின்ன தொகை அப்படிங்கிறது வந்து நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ப இருக்கக்கூடிய சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஏரியால இப்ப ரியல் எஸ்டேட் எப்படி போயிட்டு இருக்கு? ஏறுமா? இறங்குமா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வச்சோம் அப்படின்னா, இப்ப லாபமா? இல்ல இன்னொரு 2, 3 இயர்ஸ் போகணுமா? அப்படிங்கிற நிலை நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அண்ட் லீகலா இருக்கக்கூடிய அப்ரூவல்ஸையும் நீங்க பார்க்கணும். ஸோ அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸா இருக்கட்டும், நீங்க ரீசேல் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே லீகலா பெர்ஃபெக்ட்டான ஒரு அப்ரூவல் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணியிருந்திருக்கணும். இப்ப லைக் ஒரு எக்ஸாம்பிள்க்காக ரமேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு 40,00,000க்கு ஒரு வீட வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓல்டு பில்டிங்க வாங்கி ஒரு 5,00,000 செலவு பண்ணி ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ 1 இயர் கழிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 60 லேக்ஸ்க்கு வந்துட்டு அவர் ரீசேல் வந்து பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,00,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு 1 இயர்ல ரீசேல் பண்றது மூலியமா அவர் அசால்ட்டா 15,00,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட். நீங்க வீடா இல்லாம கமர்ஷியல் பில்டிங்காக ஒரு விஷயத்துல ரெண்டலுக்கு விடுறது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைக் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு வேர்ஹவுஸ் நம்ம ஒரு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் குடோன் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கா இருக்கட்டும். லைக் நெறைய இடங்கள்ல வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த பேங்க்ஸுக்கு எல்லாமே ஒரு சில இடங்கள் அப்படியே அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மேல வீடு இருக்கும். கீழ வந்து வீடினுடைய இது வந்துட்டு அப்படியே ஃபுல்லா வந்து விட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாரி அப்படியே வந்து விட்டிருப்பாங்க. ஸோ பேங்க்குக்கு வந்து அத வந்துட்டு ரெண்டலுக்காக விடுவாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸுக்காக சில இடங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்றது. இதுல நீங்க ஒரு பர்ட்டிகுலரா ஒரு நிறுவனத்துக்காக நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் ரெண்டல் வந்து நீங்க விடலாம். லைக் நெறைய இடங்கள்ல ஃபினான்ஸா இருக்கட்டும், பிரைவேட் ஃபினான்ஸா இருக்கட்டும், அல்லது பேங்கா இருக்கட்டும். இப்ப நம்ம சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் பேங்க்ஸ், கனராஸ், யூனியன் பேங்க் இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீஸ்க்காக அவங்க வந்து அந்த இடத்த வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கமர்ஷியல் பில்டிங்குள்ள வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, லாங் டேர்ம்க்கு அவங்க வந்து அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் அவங்க பண்றதுனால ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு இடம் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்குமாவது ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கெயின் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த 5 டு 10 இயர்ஸ்க்குள்ள அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்குடைய வேல்யூ அப்படிங்கிறது நிச்சயமா ஹையா இருந்திருக்கும். ஸோ கமர்ஷியல் ரிலேட்டடா நீங்க வந்து ரெண்டலுக்கு விடும்போது சில விஷயங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு. சில விஷயங்கள் நீங்க கவனிக்க வேண்டியதும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஒரு ரெண்டலுக்கு வந்து அவங்க இருக்கிறத விட அதிக நாட்கள் ரொம்ப நாளுக்கு வந்து அவங்க அங்க இருப்பாங்க. ஸோ இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலையானதா வந்து இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான முதலீடுகள்ல லொகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு மெயினான இடத்துல ஒரு பேங்க்குக்கு ஒரு ரெண்டல் கமர்ஷியல் பில்டிங்க வாங்கி ரெண்டலுக்கு விடுறதுக்கும், ஒரு அவுட்டர்ல வாங்கி விடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபெசிலிட்டீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் பில்டிங்க நீங்க வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். முதலீடுகள் பண்றதுக்கான தொகைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 50,00,000த்துல வாங்கிடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கமர்ஷியல் பில்டிங்ஸ் நீங்க வாங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 லேக்ஸ் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் மெயின் திங் இதனுடைய பராமரிப்பு செலவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய விஷயங்கள்ல நீங்க பராமரிப்பு வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே நீங்க பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் லீகலான அக்ரீமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட போடக்கூடிய ரெண்டல் அண்ட் லீஸ் டீட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணணும். நீங்க அதிகப்படியான இன்கம் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க பார்த்துக்கணும். ஒருவேளை ஒரு பேங்கே இருக்கு. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னா கூட,
காலியா இருக்கிறதுக்கு விடாம அடுத்து இம்மீடியட்டா இன்னொரு ரெண்டலுக்கு கொண்டு வர்றதுக்கான கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்க வந்து லாங் டர்மா அவங்க வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்கம்ம வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து அதுல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல பார்த்து இந்த பில்டிங் அப்படிங்கிறத நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரு தினேஷ் அப்படிங்கிற ஒரு பெர்சன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு சின்ன கடைய வந்து எடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அந்த சின்ன கடைய அவர் வந்து வாங்குறாரு. ஸோ ஒரு 40,00,000க்கு அவர் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மாசம் 25,000க்கு இன்னொரு எக்ஸ்ஆர்ஒய் நபருக்கு வந்து குடுக்குறாரு அப்படின்னா, வருஷத்துக்கு அவருக்கு ரூ. 3,00,000 அதிலிருந்து இன்கம் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. அதுவே ஒரு 10 வருஷம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தினுடைய வேல்யூ ஒரு 60,00,000 மாறி இருந்திருக்கும். ஸோ சொத்தினுடைய வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். நான் இப்ப சொன்ன எல்லாமே ரியல் எஸ்டேட்ல இருக்கிற சின்ன சின்ன பார்ட் அண்ட் போர்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு, சேஃபான ஜோன் எதுவா இருக்கும், உங்களுக்கு எது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத பார்த்துட்டு, இது எல்லாத்தையுமே டீப்பா அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்ல என்னென்ன மாதிரியான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க வாங்கலாம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கு கொடுக்குற மாதிரியான ஷாப்ஸ், குட்டி குட்டியான ஸ்மால் ஷாப்ஸ், பேங்க் கொடுக்குற ஃபினான்ஸ் கொடுக்குற மாதிரியான ஆஃபீஸ் ஸ்பேஸ், வேர் ஹவுஸ், குடோன் மாதிரியான ஒரு ஸ்பேஸ், இது எல்லாமே வாங்கி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கி அதை வந்து ரெண்டலுக்கு கொடுத்து மணி அண்ட் இன்கம் அப்படிங்கறத வந்து நீங்க கெயின் பண்றதுக்கு முடியும். இது உங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம ஃபாஸ்டா growth பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டிஸ். ஸோ பொருளாதாரத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு வகை முதலீடுல இந்த கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து அரிசி, கோதுமை அண்ட் காஃபி இதெல்லாமே வரும். இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டிஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. ஆயில், பெட்ரோல், கேஸ், கோல்டு, சில்வர், காப்பர்ஸ் இதெல்லாமே வரும். இன்கேஸ் இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் போது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கக்கூடிய முதலீடுகள்ல இதுவும் ஒண்ணு. ஸ்டாக்ஸ் வந்து இன்கேஸ் ஏறினாலும் இறங்குனாலும் சில கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்டா வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது கோல்டு தான். இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்லயே நிறைய இருக்கு. டிஜி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இடிஎஃப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பிசிக்கலா நீங்க வாங்குறது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நீங்க இடிஎஃப் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நான் பிசிக்கல், உங்களால ஒரு கோல்டா பிசிக்கலா டச் பண்ணி உங்களால எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. பட் உங்க நேம்ல ஒரு கோல்டா கிராமா ஒரு பேப்பர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஸோ கவர்மெண்ட்லயும் நிறைய இடிஎஃப்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலா நீங்க ஒரு கோல்டு பாராவோ, காயினாவோ, ஜுவல்ஸாவோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது. அதை பிசிக்கலா நீங்க டச் பண்ண முடியும். உங்களால என்னைக்கெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப வியர் பண்ணிக்கலாம் அண்ட் லோன் பர்பஸ்க்காக கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தின தங்கத்தை நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம், உங்களுடைய அடகு நகைகளை எப்படியெல்லாம் திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். உங்களுடைய ஃப்ரீ ஆஸ்ல வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பரா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது. அதாவது பிசிக்கல் அசட்டா இல்லாம உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஒரு டாக்குமெண்டாவோ, ஸ்டாக்ஸாவோ, பாண்ட்ஸாவோ வந்து வாங்கி வைக்கிறது. இதை பிசிக்கலா நீங்க ரியல் எஸ்டேட் மாதிரியோ ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண மாதிரியோ டச் பண்ணி உங்களால வந்து ஃபீல் பண்றதுக்கு வந்து முடியாது. ஒரு டாக்குமெண்டா உங்க பேர்ல வந்து அது அப்படியே வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸும் ஷேர்ஸும். ஸோ இதை நீங்க வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய growth ஆகுது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து பாண்ட்ஸ். ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கூட நீங்க வாங்கலாம். நிறைய கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க வாங்கி வச்சு சேல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, இதை நிர்வகிக்கிறதுக்கு தனியா அதுக்குன்னு சொல்லி சில செப்பரேட் ஆட்களும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பங்குகளை நீங்க நிறைய இன்வெஸ்டரா சேர்ந்து உங்களால வந்து வாங்கிக்கிறதுக்கும் முடியும். ஸோ சின்ன சின்ன தொகையில இருந்து உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாவரின் பாண்ட்ஸ். அதாவது கோல்டை வந்து நீங்க பிசிக்கலா வாங்காம அதுக்கு பதிலா பாண்ட்ஸா வந்து வாங்கி வச்சுக்கிறதுக்கு முடியும். அண்ட் இடிஎஃப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுலயும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச சேஃப் அண்ட் செக்யூரான எஃப்டி அண்ட் ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸ் எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேப்பரா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பேப்பரா நீங்க வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவீங்க. உங்களால பிசிக்கலா டச் பண்ணி ஃபீல் பண்றதுக்கு வந்து முடியாது. இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா?
ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விஷயம். உங்களால எப்ப வேணுமோ அப்ப வாங்கிக்கிறதுக்கும் முடியும், அப்ப விக்கிறதுக்கும் முடியும். ஆனா உங்களுக்கு இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிசினஸ் பண்றதுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு விஷயங்களும் கூட. அதே மாதிரி சில விஷயங்கள்ல நீங்க கவனமா பார்க்க வேண்டியதும் இருக்கு. மார்க்கெட் ரிஸ்க் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத பத்தின கொஞ்சமாவது நாலேட்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும். சோ எப்ப இது ஏறும், எப்ப இறங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாங் டெர்ம்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனா மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட் டெர்ம்ல வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல கொஞ்சம் லோவா தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அண்ட் 4த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ். பிசினஸ் அப்படிங்கிறது எல்லா நேரத்துக்கும் எல்லாருக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட். இந்த இடத்துல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து பிசினஸ் பண்றாங்க. நிறைய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. பட் பீக்ல எப்படி கிளிக் ஆகுது. எப்படி ஈஸியா டெவலப் பண்றது அப்படின்னா, எவர் கிரீன் பிசினஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஹோட்டல்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாவோ, இல்ல ஒரு வந்து துணிக்கடை வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து எவர் கிரீன் கண்டென்ட் எப்பவுமே மூவிங்லயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி இருக்கு. சீசனல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. இப்ப சம்மர் சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜூஸ் கடை, ஃப்ரூட் ஸ்டாலு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்து இருக்கும். இது ரெய்னி சீசன் ஆயிருச்சு அப்படின்னா, இதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே லோவாயிரும். அந்த மாதிரி இடங்கள்ல எதெல்லாம் சீசனல் பிசினஸ், எதெல்லாம் எவர்கிரீன் பிசினஸ் அப்படிங்கிற நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த இடத்துல கரெக்டான விஷயத்த நீங்க வந்து சூஸ் பண்ணி அதுல வந்து உங்களுடைய பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ நீங்க வீட்லயே இருந்து பிசினஸ் பண்றதுக்கான நிறைய விஷயங்களும் வந்து இருக்கு. இப்போ நீங்க லைக் வந்து ஒரு Amazon, Flipkartல, Meesosல எல்லாம் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து சேல் வந்து நீங்க பண்ணலாம். வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா YouTube மூலியமாவே நீங்க உங்களுடைய பிசினஸ குரோத் பண்ணி கஸ்டமருக்கு டைரக்ட்டா வந்து நீங்க செல் பண்ணலாம். Instagramல ஒரு விஷயங்கள வந்து நீங்க சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல நிறைய டைப் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுல நீங்க எத சூஸ் பண்றீங்க, எவ்வளோ லாங் டர்மா அத கொண்டு போறீங்க, அதுல எவ்வளோ கன்சிஸ்டன்சியா இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 4 விதமான அசெட்ஸ வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுடைய வெல்த்த ரொம்பவே சீக்கிரமா வந்து குரோத் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.